கிரீன் ரோட்லஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தாங்க இருக்கோம். இப்போது இங்கேருந்து நம்ம கொடைக்கானல் போக போகிறோம். கொடைக்கானல் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு 165 கிலோமீட்டர்ஸ் வருது. நம்ம இங்கேருந்து டேரெக்டாக கொடைக்கானல் போயிட்டு அங்கேருந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு மூணார் கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. இது ஒரு 3 days ட்ரிப் வரும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா புதுசாக வந்து நம்ம ரைடிங் ஜாக்கெட்னு வேர் பண்ணி வச்சு வேர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது கைஸ். நல்லாயிருக்கு. நம்ம வீடியோஸ் பார்க்குறதுக்குமே சூப்பராக இருக்குது. மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஹெல்மெட்டு, சார்ஜரு, திங்ஸு, நம்ம ட்ரெஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு பறக்க வேண்டியதாக பாக்கி. ஓகே, மற்ற எல்லாம் உங்களுக்கு நான் போக போக மோட்டோ விளையாங்களா கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க மோட்டோ விளையாங்களா பார்க்கலாம். 3.25 மணி நேரம் 3.25 மணி நேரம் இங்கேருந்து கொடைக்கானல். வீட்டிலேருந்து அதான் கிளம்புறோம். நம்ம கிளம்புற டைம் பார்த்திங்கன்னா 8:40 ஆகிடுச்சு. நம்ம கிளம்பணும்னு நினச்ச டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 7 மணி. இப்படின்னு சொல்லிட்டு 8:40 ஆகிடுச்சு. பரவாயில்ல, எப்படியா இருந்தாலும் லேட் ஆனாலும் பரவாயில்ல, கிளம்பிகிட்டே இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு ட்ரிப்பு கிளம்பிட்டோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ கரெக்டாக இங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப்பிங் எங்கேருந்து நம்ம கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்கடம். கோயம்புத்தூர் உக்கடம்லேருந்து கிளம்புறோம். இப்படி போகிற வழியில் ஃபியூவல் போட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கலாங்க. இப்போ நவம்பர் மந்த்லாம் அங்கே ரொம்பவே கோல்டாக தான் இருக்கும். நவம்பர் டிசம்பர்லாம் இங்கே கோயம்புத்தூரே பயங்கர சில்லாக தான் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள் கொடைக்கானல் எப்படி இருக்கும்னு. எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரில, பார்க்கலாம். நம்ம பீச் நம்ம கூட இருக்குது, இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? ஸோ போய்கிட்டே இருக்கலாம். ஒரு லெஃப்ட் இண்டிகேட்டரும் போட மாட்டேங்கிறானுங்க. அப்படியே லெஃப்ட் ஏறுவாங்க. நிறைய பேர் நிற்கிறாங்க. எல்லாம் ஹிந்திக்காரங்க தான் அதிகமாக இருக்காங்க. எல்லாமே கூலி வேலைக்கு போகிறவங்க போல். இங்கே வந்து நம்ம லெஃப்ட் போகணுங்க. ரைட் போனால் பாலக்காடு, லெஃப்ட் போனால் பொள்ளாச்சி ரோடு. ஸோ நம்ம லெஃப்ட் தான் போகணும். எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்கு, காலேஜ்க்கு, கம்பெனிக்குன்னு போயிட்டுருக்காங்க. பட் நம்ம பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு ட்ரிப்பு போயிட்டுருக்கோம். அதுவும் வீக் டேஸில். சூப்பராக இருக்குல்ல. பேட்ரி தான் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் ஆச்சு. ஸோ பேட்ரி சேஞ்ச் பண்ணிட்டேன். புது பேட்ரி தான் போட்டிருக்கேன் பைக்குக்கு. டீ மட்டும் குடிச்சிட்டேன். இங்கேருந்து எம்டிஸில் போய் குடிக்கலான்னு நினைக்கிறேன். நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் பக்கத்தில் ஒரு எம்டிஎஸ் இருக்குங்க. அதுதான் எங்கள் ஸ்பாட்டு. பசங்கள்லாம் போர் அடிக்கும் போது சரி, ஃப்ரீயாக இருக்கும் போது சரி, அங்கே தான் போய் டீ குடிப்போம். நல்லாயிருக்கும். திருவள்ளுவர் சிலை திருச்சியில் இதெல்லாமே இப்போ தான் ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களை வச்சு வந்து அந்த சிலையை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆம்புலன்ஸ் போகுது. நீங்களும் உங்களுக்காக வேண்டிக்கோங்க, நானும் வேண்டிக்கிறேன். இங்கே போயிட்டு இருக்குதுங்க, ஜாலியாக காட்டிட்டு இருக்குது. இல்லை இமெயில் தான் போடலாம். நெக்ஸ்ட் டைம் போட்டுடலாம். நெக்ஸ்ட் டைம் குழந்தைங்க அவன் என்ன கேட்குறான்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரில. உங்கள் யூடியூப் சேனல் நேம் என்னன்னு கேட்குது அந்த குழந்தை. அழகா செம கியூட்டுங்க. அது எப்படி அழகா கேட்குது பாருங்க. அந்த யூடியூப் சேனல் நேம் என்ன, நீங்கள் போடலன்னா அப்போ எப்படி தெரியும், நாங்கள் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்குது குழந்தைங்க அழகா. வாங்க உட்காரு. அந்த ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு போல். ஒத்தக்கால் மண்டபம் வழியாக நம்ம போவோமான்னு தெரில. பார்ப்போம். அந்த குழந்தைய நம்ம விட்டுட்டே போயிடும் ஒரு வழியில்.
ஏத்தாங்க பஸ் இல்லையா? பஸ் போயிடுச்சா? பாஸ் இருக்கா? பஸ் பாஸ் இருக்கா? தம்பி வந்து ஒத்தக்கால் மண்டபம் போகணுமாமா. ஸ்கூல் அங்கதான் இருக்கு போல. நம்மளும் கொஞ்சம் ஃபாஸ்டாகவே போவோம். ஸோ நம்ம சேனல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் த்ராட்லர்ஸ். நம்ம இப்போ தான் நியூ சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சா பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் ரெகுலராக வந்து இந்த மாதிரி மோட்டோ விளாக் சம்மந்தமான வீடியோஸ் மட்டும்தான் நம்ம யூடியூப் சேனலில் வந்து வரும். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ விளாகிங்காக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா நீங்கள் தான், அதுதான் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சப்போர்ட்டே அதுதான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பண்ணுறதுல ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இல்லை, ஏதாவது கரைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம ஏறி போவோம், அதுதானே உலக வழக்கம். ஏறி போகிறது தான் உலக வழக்கம். பாருங்க, ஒருத்தர் போனாங்க அப்படின்னா அந்த மந்தை கூட்ட பின்னாடியே போகணும். அது உலக இது சிக்னல் போட்டாங்க. இந்த ரைட் முடிச்சுட்டு வந்துட்டு 4th சர்வீஸ் வந்து கொடுக்கணுங்க பைக்கு. ஏன்னா கரெக்டாக இறங்கிக்கிறியா? இருமா, சிக்னல் கிட்ட இறக்கி விடுறேன். இறங்கிதான். ஓகேண்ணா. கிரீன் த்ராட்லர்ஸ். கிரீன் 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 ஆமாம், த்ராட்லர். எக்ஸாம் நல்லா பண்ணுங்க, பார்த்து போங்க. பாய். வரும் வரும், வீடியோ வரும். உங்கள் நேம் கிருஷ்ணாவா? ஓகே, கண்டிப்பாக வரும். பாய். காலேஜ்க்கு டைம் ஆச்சுன்னு சொன்னால் அப்படி பரவாயில்ல, சாவகாசமாக என்ன பேசக்கூட செய்கிறாரு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. பார்க்க அவர் ரொம்ப சின்ன பையனாக தான் இருக்காரு. பட் காலேஜ் 3rd இயர் படிக்கிறாராமா. இல்லை, காலேஜ் 2nd இயர் படிக்கிறாரு. பட் 3rd இயர் படிக்க வேண்டியது அப்படின்னாரு. அதனால க்யூட்டாக இருக்காரு பார்க்கறதுக்கு. நம்ம போகிற வழியில் ஒரு பேக்கரி வந்துச்சுங்க, அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். எம்டிஎஸ்ல நம்ம டீ சாப்பிடலாம்னு சொல்லியிருந்தோம். தாண்டி போயிட்டோம், ஃபாஸ்ட்டாக போயிட்டு. ஸோ அப்படியே ரிட்டர்ன் வந்தாச்சு, பிரச்சனை இல்லை. டீ சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க. டீ குடிச்சிட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு எம்டிஎஸ்ல. டேரெக்டாக கிளம்பிட்டே இருக்கலாம். இங்கேருந்து கொடைக்கானலுக்கு பார்த்தீங்கன்னா 135 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் பொள்ளாச்சி, பழனி, நாகப்பட்டினம். பொள்ளாச்சி பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் தான் இருக்குங்க. இருந்து பழனிக்கு 71 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ நம்ம பழனி வழியாக தான் போய் கொடைக்கானலை ரீச் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட் வந்துருச்சுங்க. ஸோ வந்து ஃபியூவல் ஃபில் பண்ணிட்டு போயிடுவோம். பெட்ரோல் ஆனால் ஃபுல் டேங்க் கிடச்சிடுங்க. ஃபுல் டேங்க் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஓ, ஃபுல் டேங்க் தழும்பு அடிச்சாச்சு. ஏன்னா கடுப்புலேயே இருக்கீங்க காலையிலேயே? அப்படிங்களா? நான் அங்கேருந்து வரும்போதே கவனிச்சுட்டு தான் அந்த கடுப்பாகவே இருக்காரா, அதை போகலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. இன்னைக்கு லீவு தரலைங்களா? சரி விடுங்க, பார்த்துக்கலாம். வரண்ணா. கொஞ்சம் மூஞ்சி உருன்னே வச்சிருந்தாரு. ரஃபா நாள் தான் பார்த்தா சிரிக்கிறாருங்க மனுஷன், அழகா சிரிக்கிறாரு. அதான் பெட்ரோல் போட்டாச்சு, ஃபுல் டேங்க் அடிச்சாச்சுங்க பெட்ரோலு. ஓ, ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு நம்ம செல்லக்குட்டிக்கு தழும்ப அடிச்சுட்டு கிளம்பியாச்சு. கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வந்துட்டோங்க. பொள்ளாச்சி ரீச் ஆகிட்டோம். இன்னும் நம்ம கொடைக்கானலுக்கு 130 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. அப்படியே பழைய கோயம்புத்தூரை பார்த்த மாதிரி இருக்கு. இப்படிதான் வந்து கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயே இருந்துச்சு. இந்த பெரியநாயக்கம் சைடு மேட்டுப்பாளையம் ரோட்ல இப்படிதான் இருக்கும். அதெல்லாம் ரோடு பெருசு பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மரத்தை எல்லாமே தூக்கிட்டாங்க. எல்லாமே அப்படியே மாறிடுச்சு. ஓ, இங்க பாருங்க, இங்க பயங்கரமா மழை பெஞ்சிருக்கு. ஓஹோ, இவ்வளோ தூரம் மழை இல்லை, இப்போ மழை.
பரவாயில்ல. மழை பெய்யுதா இல்லையான்னு எனக்கு தெரில. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கனால எனக்கு எந்த ஃபீலும் வரல. பட் பைக்லேயுமே எந்த விதமான மழை இல்லை. ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக இருக்குங்க. ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம். இன்னும் நமக்கு இங்கேருந்து கொடைக்கானலுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 115 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் பண்ணுங்க, பசிக்குது. காலைல 7 மணிக்கு எந்திரிச்சது. இப்போ ஒரு டீ ஒரு எக் பப்ஸ் மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன், வேறு எதுவுமே சாப்பிடல. ஹைவேல ஒரே ஒரு பாட்டி மட்டும் உட்காந்துருக்காங்க. ஸோ வந்துட்டோம். கொடைக்கானல் போகிற ஹைவேல வந்து ஜாயின் பண்ணுறோம். அதாவது இது வந்து பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை ரோடு. பொள்ளாச்சியிலேருந்து உடுமலைப்பேட்டை போகிற ஹைவேல அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம். ஸ்ட்ரைட்டாக போனால் உடுமலைப்பேட்டை பழனி. மழை பெஞ்சனால அந்த ரோடு பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி மைல்டாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்படியே மழை பெய்யாமல் இப்படியே மைல்டாகவே இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பட் வானம்லாம் ரொம்பவே இருட்டு குத்தி இருக்கு. மழை பிரிச்சுமே போகுது, அது மட்டும் நல்லா தெரியுது. மழை ஸ்டார்ட் ஆகுதுங்க. மழை நிற்கிற மாதிரி தெரிலங்க. மழை லைட்டாக தூரிக்கிட்டே தான் இருக்குது. ஆமாம். ஆஹா, நல்லாவே மண்ணில் நிப்பாட்டி இருந்தோம். ஸோ அந்த சேரை வந்து நல்லாவே வழுக்குது. ஸோ மழை நிற்கிற மாதிரி இல்லை, நல்லாவே பேஞ்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த கிளைமேட் சூப்பராக இருக்குது. மழை மட்டும் பெய்யாமல் இதே மாதிரி கிளைமேட் மெயின்டைன் பண்ணால் சூப்பராக இருக்கும். மழையில் ஏதாவது பட்டு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தேவையில்லாத வேலையாயிடும்னு சொல்லிட்டு மொபைலு, சார்ஜரு, கேமரா எல்லாமே உள்ளே எடுத்து வச்சுட்டேன். மறுபடியும் இப்போ தான் வெளியே எடுத்திருக்கேன் கேமரா. ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை வந்துட்டோங்க. கரெக்டாக உடுமலைப்பேட்டையில் தான் இருக்கும். இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரில, ஏன்னா மொபைலில் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். வாய்ஸ் கேட்டு தான் அப்படியே போயிட்டுருக்கேன் நான். ஏன்னா கொடைக்கானல் நான் போய் அதான் சொன்னேன், கொடைக்கானல் நான் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனால மேப் ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கேன். எப்போவுமே நான் மேப் ஆன் பண்ணி வச்சுப்பேன், எனக்கு தெரிஞ்ச இடமே இருந்தாலும். ஏன்னா டிராஃபிக் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதுவே காட்டுங்க, டிராஃபிக் காட்டும். நம்ம எவ்வளோ நேரம் போகிறோம், எங்கே இருக்கோம், எந்த ரூட்டில் போகிறோங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக அதில் காட்டும். ஒரு சில நேரம் சொதப்போம் நம்ம கூகுள் கிட்டப்பா, ஆனால் ஒரு சில நேரம் பக்காவாக நம்ம. மழை நின்றுச்சுங்க, சுத்தமாக நின்றுச்சு மழை. இங்கே பாருங்க, எங்கேயுமே மழை இல்லை. ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் ஆச்சு மழை நின்று. வெயில் வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா வெயில் வந்துச்சு அப்படின்னா கொடைக்கானல் போகிறதுக்கு அந்த கிளைமேட்டோட அப்படியே ஈக்குவல் ஆகிடும். ஸோ நல்லா இருக்கும். இந்த ரோடு பாருங்க, இங்கேயுமா 2 பக்கம் மரம், சென்டரில் ரோடு நல்லா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா ரோடு பத்தல அப்படின்னு சொல்லிட்டு அகலப்படுத்தணும்னு சொல்லிட்டு மாதத்துக்கு மேலே தூக்குவாங்க. ஒரு மாதத்தை ஈஸியாக வெட்டிடலாம். பட் அது வளர்றதுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் எடுக்குது? 10 வருஷம் 15 வருஷம் எடுக்கும் இந்த மாதிரி அடர்த்தியாக வளர்றதுக்கு. புரிஞ்சுக்காம அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. பாருங்க, இந்த ரோடு பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, ரயில்வே ட்ராக்கு பிளஸ் வந்து 2 பக்கம் மரம், அதுக்கு நடுவில் ஒரு ரோடு, அழகா இருக்கு. கொடைக்கானல் இங்கேருந்து 73 கிலோமீட்டர்ஸ், பழனிக்கு இன்னொரு 10 கிலோமீட்டர், அவ்வளோதான். பாருங்க அந்த லாரி எங்கிருந்து வருது பாருங்க, அப்படியே காட்டுக்குள்ள இருந்து அப்படியே வெளியே வர்ற மாதிரி இருக்கு பாருங்க. இங்கிருந்து வியூ எனக்கு அப்படிதான் தெரியுது, கேமரால எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அப்படியே ஒரு காட்டுக்குள்ள இருந்து அப்படியே ஒரு லாரி வெளியே வர்ற மாதிரி இருக்கு. அழகான மரம் 2 பக்கமும். வா 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 வாட்டா கிளைமேட், என்ன கிளைமேட்டுங்க. அப்படியே சில்னஸ் அப்படியே அடிக்குது. இங்க ஒரு ஆறு போகுது, கீழே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. பட் தண்ணி இல்லைங்க. தான் மழை பெய்யுது, அப்பவுமே தண்ணி இல்லை.
என்னாருன்னு எனக்கு தெரியல. கொடைக்கானல் போகிற வழியில் அது என்னாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. லெஃப்டில் போனால் பழனி அடிவாரம், மலைக்கோயிலுக்கு செல்லும் வழி. இந்த ரோட்டில் போனால் மலைக்கோயிலுக்கு செல்லும் வழி லெஃப்ட்டு. நம்ம ரைட்டு போகணும். ரைட்டு போனோம் அப்படின்னா கொடைக்கானல். போகிற வழியிலே லக்ஷ்மி பவன் இருக்குங்க. அப்படியே பாருங்க, 2 மரமும் வந்து அப்படியே இணைஞ்சிருக்கு. அதோட வளைவு தெரியுது, செமையா இருக்குங்க. ரோடு பாருங்களேன், அப்படியே போயிட்டே இருக்குங்க. சூப்பரா அந்த மரம் அப்படியே வந்துட்டே அணைச்சு அந்த மரம் வந்துட்டே இருக்கு. இங்க பாருங்க, இந்த வியூ தெரியுதா மேல? வாவ், அப்படியே கிளவுடியா இருக்கு. போர்டை பார்த்துட்டோம், கொடைக்கானல் பெருமாள் மலை தூத்துக்குடி. நம்ம போக போறது கொடைக்கானல். அப்படியே நம்ம போக போக அப்படியே மரம் வந்து அப்படியே விலகி நமக்கு வந்து அந்த கிளை வந்து நமக்கு வழி கொடுக்குது. அப்படிதான் தெரியுது எது பார்க்கும்போது. அவங்களுக்கு தெரியுதான் தெரியல, தூரத்துல பாருங்க அப்படியே கிளை அப்படியே அணைச்சு ரோடு அணைச்ச மாதிரி வந்துருக்கு. பக்கத்தில் வந்துட்டோங்க. எங்கள் கொடைக்கானல் செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே இ பாஸ் கேட்பாங்களான்னு தெரில. இ பாஸ் கேட்டாங்க அப்படின்னா இ பாஸ் எடுத்துக்கணும். ஸோ இ பாஸ் எடுக்கணுமா? இ பாஸ் எடுக்கணுங்க. வண்டி நம்ம ஓரமாக போட்டுட்டு இ பாஸ் எடுப்போம். இப்படி போகிறது ஒரே சேரு சகதியமாக. இங்கே செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இ பாஸ் கண்டிப்பாக வேணும்னு சொன்னாங்க. சரி, இ பாஸ் நானே பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவரே மொபைல் வாங்கி இ பாஸ் வந்து ட்ரை பண்ணார். பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு நெட்வொர்க் கிடைக்கல. நெட்வொர்க் இல்லாதனால நீங்களே மேலே போயிட்டு இ பாஸ் வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. டீட்டெயில் சொன்னார், இது பண்ணுங்க அப்படின்னு. நல்லா அவர் ரொம்ப குணமாக பேசுகிறாருங்க. போலீஸ் மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு அண்ணன் மாதிரி ரொம்ப குணமாக பேச சொன்னார். ஓகே, மலைகளின் இளவரசி கொடைக்கானல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்டர் ஆயிட்டோம் கொடைக்கானல். இது எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 48 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. நம்ம மேலே தெரியுது பாருங்க, நம்ம அங்கதான் போகிறோம். மேலே சூப்பரா இருக்குங்க. வரும்போதே ஒரு லாரி அன்புடன் வரவேற்கிறது. அழகான ஒரு லாரி. சோதனை சாவடி, எந்த வித சோதனையும் பண்ணலாம். பாத்திமா கோயில வந்து ஹேர்பின் பின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இங்கிருந்து மொத்தம் கொடைக்கானலுக்கு பார்த்தீங்கன்னா 14 ஹேர்பின் பெண்ட் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்டை கிராஸ் பண்ணுறோம். அந்த ஹேர்பின் பெண்டை கிராஸ் பண்ணும்போதே அது ஒரு ஃபீலுங்க, சூப்பராக இருக்கும். அது டிராவல் பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும். ஆஹா, மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆகுது. ஓ, வியூ பாருங்க, அருமையான ஒரு வியூ. யானையா அது? யானையா இல்ல, எனக்கு தெரியல. அது பார்க்க யானை மாதிரிதான் இருக்கு. பட் கூட்டம் கூட்டமா கீழே மேய்ச்சிட்டு இருக்குங்க. நீ வண்டி நிப்பாட்ட முடியுமான்னு தெரியல. ஓ, இங்க மேல இருந்து நிப்பாட்டி எல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, நல்லா இருக்குங்க. ஊட்டியை விட இங்க வியூ வந்து செமையா தெரியுது. ஒப்போ, பயங்கரமான வியூ தெரியுதுங்க இங்க. பட் இங்கெல்லாம் வண்டி நிப்பாட்ட முடியாது. ஃப்ரெண்டு 2 பேர் வந்திருந்தோம் அப்படின்னா நிப்பாட்டி வீடியோ எடுக்கிறதுக்குலாம் பக்கான ஸ்பாட்டு. பட் நம்ம தனியா நிப்பாட்டி எடுக்கவும் முடியாது. மலைகளின் இளவரசி தாங்க. நம்ம வீக் டேஸ்ல வந்தனால, அதுவும் செவ்வாய்க்கிழமை வந்தனால பாத்தீங்கன்னா எந்த விதமான டிராபிக்குமே இல்ல. ரோடு அப்படியே காலியா இருக்கு. போய்கிட்டே இருக்கலாம் நம்ம வளைஞ்சு வளைஞ்சு.
எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அதான் வீக் டேஸ்ல நம்ம எங்க போறோமோ அதோட ட்ரிப், எந்த ட்ரிப்பு போனாலும் முடிஞ்ச அளவுக்கு வீக் டேஸ்ல தான் போக ட்ரை பண்ணுவோம். ஏன்னா வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சாட்டர்டே சண்டே லீவாக தான் இருக்கும். அந்த டைம் தான் அவங்களும் வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீக் டேஸே போவோம். நானும் இனி போகிற ட்ரிப் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே சண்டே போக வேண்டியது இருக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு வீக் டேஸ்லயே போக ட்ரை பண்ணலாம். பாருங்க மேல அந்த அப்படியே மிஸ்ட் கவர் ஆயிருக்கு பாருங்க. அந்த ஹில்ஸ் ஃபுல்லாவே மிஸ்ட் கவர் ஆயிருக்கு. நமக்கு இங்க மிஸ்ட் கவர் ஆகாம இருக்கே, ரோடு தெரியாத அளவுக்கு அந்த மாதிரிலாம் இல்ல. பட் அங்க மலையில வந்து ஃபுல் மிஸ்ட் கவர் ஆயிருக்கு. சூப்பர் வியூ. அந்த அளவுக்கு தெரியல. பட் அங்க கீழே ஃபுல்லா அந்த தென்னை மர தோட்டம் பயங்கரமா இருக்கு. பெரிய ஒரு தென்னை மர தோட்டங்க தாண்டி தோப்புன்னு சொல்லலாம், அவ்வளோ இருக்கு. வெளியே வந்துட்டு நம்ம இன்னும் எதுவுமே பார்க்கல. மங்கீஸ் எல்லாம் எதுவுமே வரல இன்னும். அழகான ஒரு வழித்தடம், யாருமே இல்லாத ஒரு வழித்தடம். அப்படியே எந்த விதமான சிந்தனையுமே இல்லை. இந்த மாதிரி வழித்தடத்துல எல்லாம் போகும்போது, இந்த மாதிரி வழியில எல்லாம் போகும்போது எந்த விதமான சிந்தனையும் இல்லை, எந்த விதமான ப்ரெஷர்ஸ் இல்லாம அப்படியே டிராவல் என்ஜாய் பண்ணி போகும்போது சூப்பரா இருக்குங்க. ஒரு வண்டி கூட இல்ல, ஆப்போசிட்லயும் சரி பின்னாடியும் சரி நம்ம மட்டும் தான் இருக்கு, வேற யாருமே இல்லை. அதுவும் கொடைக்கானல் போயிட்டு இருக்கோம். கொடைக்கானல் போகும்போது பாருங்க அவ்வளவு ஃப்ரீயா இருக்கு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அதனால எதுவும் இருக்காது, ஓகே. பட் ஒரு வண்டி கூட இல்ல, முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி யாருமே இல்லை. தனியா நம்ம பீச்சை சுத்திட்டு அழகா வளைஞ்சிட்டு இருக்கோங்க. டவுன்லர் பே தான் பீச். நம்ம எப்படி சொல்றோமோ அப்படி வளைஞ்சுட்டு இருப்போம். சொல்லுவாங்கல்ல நெளிவு சுழிவா போறான் அப்படின்னு, அந்த மாதிரிதான் நம்ம ஆளு. அப்படியே தேவையான இடத்துல நெளிவு சுழிவா போய்கிட்டே இருப்பாரு. அங்க பாருங்க ஃபுல் மிஸ்ட் கவரா இருக்கு பாருங்க, ஃபுல்லா அப்படியே கவர் தான். மிஸ்ட் கவராக ஆரம்பிச்சிருச்சுங்க, ரோட்டை கவர் பண்ண வந்துருச்சு. சூப்பரா இருக்கு. 12th ஹேர்பின் பெண்டு மிஸ்ட் அப்படியே போகுது பாருங்க. இப்பதான் ஒரே ஒரு லாரி வருது ஆப்போசிட்ல, முன்னாடி ஒரே ஒரு 2 வீலர் போயிட்டு இருக்கு. மிஸ்ட் கவராக ஆரம்பிச்சிருச்சு. ரோடு மறைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பகல்னால ஓகேவா தெரியுது, இதே நைட்டா இருந்துச்சுன்னா சுத்தமா எதுவுமே தெரியாது, அந்த அளவுக்கு இருந்திருக்கு. நல்லாவே மழை பெய்யுதுங்க. பட் என்னால் அவாய்ட் பண்ண முடியாது, எனக்கு வீடியோ எடுக்கணுமே. இந்த அழகையெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போகிறது இந்த மலையிலேருந்து? மொபைல் மட்டும் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், மொபைலை உள்ளே வச்சுட்டு தான் பெஸ்ட்டு. நமக்கு பக்கமான ஸ்பாட் அதுவே அமைச்சு கொடுத்துச்சு. சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து வியூ. இங்கேருந்து உங்களுக்கு எப்படி தெரியுது பாருங்க, ஃபுல் மிஸ்ட் கவர் ஆயிடுச்சு. கீழே பஸ் சவுண்டு நினைக்கிறேன். கீழேருந்து பஸ் வருது, அதோட சவுண்டு. பட் பஸ் வர்றதே தெரியல, ஃபுல் மிஸ்ட் அப்படியே ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சுங்க. இன்னொரு வீடியோ எடுக்கலாம்.
நினைக்கிறேன் இந்த மிஸ்ட் கேமராவுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு சுத்தமாக தெரில. கொஞ்சம் மிஸ்ட் கம்மியாகுது, திரும்பவும் வருது. கீழே பாருங்க, கீழே பாருங்க, ஃபுல்லாக ஒயிட்டாக தானே இருக்கு. ஃபுல்லாக அப்படியே பனி தான், பனியோட தேரோட்டம், பனியோட ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி அந்த மிஸ்டோட ஆட்டம் ஆரம்பம். அப்படியே பனிக்காத்துல, அப்படியே பனி மூட்டத்துல பைக்கோட அப்படியே அழகா நம்ம மட்டும் போயிட்டு இருக்கோம். யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள, யாருமே இல்லாத ஒரு மலைக்குள்ள அப்படியே நம்ம மட்டும் போய்கிட்டே இருக்கோம். அழகான ஒரு இடம். ஃபுல்லா மிஸ்ட் கவர் ஆயிடுச்சு, மழையும் பெய்யுது. கீழே வந்து ஒண்ணுமே தெரியலங்க. இப்ப நான் கீழே எட்டி பாக்குறேன், அந்த வியூ எதுவுமே தெரியல, ஃபுல்லா ஒயிட்டா இருக்கு. இன்னும் 8 ஹேர்பின் பெண்ட் இருக்குங்க. ஃபுல்லா மிஸ்ட் கவர் ஆயிடுச்சு. இங்க பாரு, அதாவது நம்ம சிஸ்டம்ல விண்டோஸ்ல பார்ப்போம் இல்லையா ஒரு பிக்சரு, அந்த பிக்சர் அப்படியே எக்ஸாக்டா இருக்கு, அதே மாதிரியே இருக்கு. அந்த வியூ பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குங்க. அப்படியே அந்த மிஸ்டுக்குள்ள பூந்து பூந்து வெளியே வர மாதிரி ஒரு ஃபீல். எல்லா வண்டியுமே வந்து லைட் போட்டு தான் வராங்க, அதாவது ஃபாக் லைட் போட்டு தான் வராங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் போட்டு வராங்க. இப்போ இங்கே வந்து மிஸ்ட் இல்லை, இங்கே மிஸ்ட் இல்லை, அந்த இடத்துல பாருங்க மிஸ்டா இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பெண்டு, அந்த இடத்துல மிஸ்டா இருக்கு. அழகுங்க, அழகுங்க. இங்க மிஸ்டே இல்லை, இங்க ஃப்ரீயா இருக்கு. சவரிக்காடு, என்னங்க பேரு வச்சிருக்காங்க பாருங்க, சவரிக்காடுன்னு. வந்துருச்சு சவரிக்காடு. ஓகே, சவரிக்காடுல நின்று டீ சாப்பிடலாம். அங்கே அன்புடன் வரவேற்கிறது குறைக்கானல். டீ சாப்பிடலாம். அங்கே வண்டி நிப்பாட்டலாமா? நாய் வேற குறுகுறுன்னு பாக்குது. ஃபுல்லா ரோடு ஃபுல்லா மிஸ்ட் கவர் பண்ணிடுச்சுங்க. ரோடு அவ்வளோவா எனக்கு தெரில, கேமரால எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, பட் எனக்கு வந்து ரோடு அவ்வளோவா தெரில. ஃபுல்லா மிஸ்ட் கவர் ஆயிடுச்சு. அதோட சேர்ந்து மழையுமே பெய்யுது. வேறு காருமே மெதுவாக தான் போகிறாங்க, நம்ம ஃபாஸ்ட்டாகவும் போக முடியாது. இங்கே பாருங்க, ஃபுல் மிஸ்ட். அப்படியே வெறும் ஒயிட்டா மட்டும்தான் தெரியும், எதுவுமே இருக்காது. இங்க பாருங்க, என்ன விதமான மழை, அந்த பக்கம் என்ன இருக்குன்னே தெரியல. நம்ம லைட் வேற எல்இடி லைட் வேற ஒயிட் கலர் தான் இல்லைங்களா, ஸோ வந்து மிஸ்டுக்கு யூஸே கிடையாது. ஆப்போசிட்ல வர வண்டிகளுக்கு கண்டிப்பா தெரியாது. நானே இண்டிகேட்டர் போட்டு தான் போயிட்டு இருக்கேன், சுத்தமா தெரியல. ஃபுல் மிஸ்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே இண்டிகேட்டர் போடுறாங்க, இல்லைன்னா பார்க்கிங் லைட் போட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஹசார்ட் லைட் வந்து நம்ம வண்டிக்கு இல்லைங்க. ஏன் இதெல்லாம் கொடுக்காம விட்டாங்கன்னு எனக்கே தெரியல. ஹசார்ட் லைட் சுத்தமா இல்லை. டாமினருக்கு இப்போ வந்து புது மாடல், அதாவது நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா பிப்ரவரிக்கு அப்புறமா ஒரு 3 months 4 monthsக்கு அப்புறமா ஒரு நியூ மாடல் விட்டுருக்காங்க. அந்த மாடலுக்கு வந்து NS400 இருக்கு இல்லையா, அதோட டிஸ்பிளே சேம் கிட், அதோட கிட் அப்படியே வந்து டாமினருக்கு கொடுத்துருக்காங்க, நியூ டாமினருக்கு. பட் நமக்கு பிடிச்சது ஓல்டு டாமினர் தான் எப்பவுமே பெஸ்ட். இங்கேயுமே டீ கடை இருக்குங்க. நான் குடிச்சது ஒரு கன்றாவி டீ, சுத்தமா நல்லா இல்லை, வாயிலே வைக்க முடியல. சரி வாங்கிட்டோம், வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஃபுட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு நான் பேலன்ஸ் அப்படி வச்சுட்டேன்.
வந்துட்டேன். வந்துச்சுன்னா ஃபால்ஸு இந்த எத்தனை நாள் நான் வீடியோஸே பார்க்குறது, இப்போதான் நேரில் பார்க்குறேன். ஓ பட் தண்ணி கம்மியாக தான் இருக்குது, அந்தளவுக்கு தண்ணி வரல. எவ்வளோ நாளாச்சு நான் பார்க்கலாம்னு சொல்லி வந்து நல்லா வரவும் முடியல, டைமும் கிடைக்கல. ஃபைனலி தண்ணியும் நின்றுட்டு வரல. என்னப்பா ஓரமாக இல்லைங்க, இது நின்னீங்கன்னா சொன்னது கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. ஓரமாக இல்லைங்க, வாங்க ஓரமாக வாங்க, கார் வேறு வருது. ஹலோ ஸ்கூல், ஃபைனலாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. நம்ம எடுத்த ஸ்டே வந்து தேர்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம ரூம், இது நம்ம ரூமு. டிவி இருக்குது, ஸோ ஒரு கபோர்ட் இருக்குது, பெட்டு, இங்கே ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, இதான் ரூம். ஃபைனலாக ரூமுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்டாக இருக்குன்னா இல்லை, டயர்டெல்லாம் அவ்வளோவா இல்லை. என்னென்னா மலையில் நனைஞ்சு வந்தனால பேண்ட்டில் ரொம்பவே ஈரமாயிடுச்சு, கேமரா நனைஞ்சிருச்சு. ஸோ அதெல்லாமே இப்போ காய வைக்கணும். பேண்ட்டு இதெல்லாமே காய வைக்க வேண்டியதாக வேலை. அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒர்க் இருக்குது. இன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே எடிட்டிங் பண்ணி முடித்தா தான் நாளைக்கு நம்ம போஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா க்ரீன் த்ராட்லர்ஸ். யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூஷன் வந்து நம்ம இங்கேருந்து கொடைக்கானல் டு மூணார் போகிற வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வரும். இது ஃபஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொடைக்கானல் டு மூணாருக்கு நெக்ஸ்ட் வீடியோ வரும். அதுக்கு முன்னாடி கொடைக்கானலில் இருக்கக்கூடிய சின்ன பூம்பாறை அந்த மாதிரி சின்ன பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அதுக்கப்புறமா நம்ம மூணார் போகிற வீடியோஸ் வந்து தேட நமக்கு வரும். அதாவது எபிசோட் 1, எபிசோட் 2, எபிசோட் 3 அந்த மாதிரி நமக்கு வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய், க்ரீன் த்ராட்லர்ஸ்.